சென்னை புறநகர் ரயில் பயணிகளுக்கான மாதாந்திர சீசன் டிக்கெட்டில் 2 டோஸ் தடுப்பூசி சான்றிதழ் எண் அச்சிடப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே புறநகர் ரயில்களில் பயணிக்க முடியும் என்ற புதிய முறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. பயணிகள் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அம்மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்துள்ளார். நாளை முதல் இந்த முறை அமலுக்கு வருகிறது. இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். ஒன்றிய சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுடன் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து அவர் விவாதிக்கிறார். முதுநிலை மருத்துவ கலந்தாய்வு வரும் 12ஆம் தேதி தொடங்கும் என்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கால் கலந்தாய்வு பல மாதங்களாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. முதுநிலை மருத்துவ படிப்பில் அகில இந்திய தொகுப்பிடங்களில் முதல் முறையாக இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மேகதாதுவில் அணை கட்ட வலியுறுத்தி டி.கே. சிவக்குமார், சித்தராமையா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தலைமையில் தடையை மீறி பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். மேகதாதுவில் துவங்கியுள்ள இந்த யாத்திரை வரும் 19ஆம் தேதி பெங்களூரு நகரை வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தடையை மீறி பாத யாத்திரை நடப்பதால் ராம்நகர் மாவட்டம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கடைகள், வணிக நிறுவனங்கள், மால்கள், டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படவில்லை. பொது போக்குவரத்து, மெட்ரோ ரயில் சேவையும் இயங்கவில்லை. தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவத்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை கட்டுப்பாடுகளுடன் நடத்துவது, ஞாயிறு ஊரடங்கை தொடரலாமா என்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வரும் முழு ஊரடங்கால் நல்ல பலன் கிடைக்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முழு ஊரடங்கிற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் விடுத்துள்ள அறிவிப்பில் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நாளை முதல் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்குகிறது. சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்கள் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தி 9 மாதங்கள் நிறைவடைந்து இருந்தால் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். கோவை வெள்ளலூரில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை பெரியாரிய உணர்வாளர்கள் கண்டித்துள்ளனர். பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை அறிந்ததும் திமுக மற்றும் திராவிடர் கழகத்தினர் அங்கு திரண்டு முழக்கங்களை எழுப்பி தங்களை எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சில அவமதிப்புக்கு காரணமானவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் உறுதியளித்துள்ளனர். கோவை வெள்ளலூரில் தந்தை பெரியார் சிலை அவமரியாதை செய்யப்பட்டிருப்பதற்கு திராவிடர் கழக தலைவர் கே. வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரியார் சிலையை அவமதித்த கயவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டால்தான் இதுபோன்ற இழிவான நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்ட முடியும் என்று கூறியுள்ளார். கோவை வெள்ளலூரில் தந்தை பெரியார் திருவுருவச் சிலை அவமரியாதை செய்யப்பட்டிருப்பதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரியார் சிலையை அவமதித்த சமூக விரோத சக்திகள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இத்தகைய சம்பவங்கள் தொடராமல் தடுக்க முடியும் என்று அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கோவை வெள்ளலூரில் தந்தை பெரியார் உருவச்சிலை அவமரியாதை செய்யப்பட்டதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காந்திபுரத்தில் உள்ள பெரியார் சிலை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவமரியாதை செய்த விஷமிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் நேற்று ஒரே நாளில் 218 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் நேற்றே மதுவை வாங்கி மதுப்பிரியர்கள் குவித்துள்ளனர். சென்னை மண்டலத்தில் 50 கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று 10,000-ஐ கடந்திருப்பதால் மதுக்கடைகளை மூட வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கொரோனா 3வது அலையை தடுக்க கொரோனா தாக்கம் 5% கீழ் செல்லும் வரை தமிழ்நாட்டில் அனைத்து மதுக்கடைகளையும் மூட அரசு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 490 மதிப்பிலான 10 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். சென்னை தியாகராயர் நகரில் வாகன தணிக்கையின் போது சிக்கிய 90 கிலோ தங்கம் உரியவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து சென்னையில் உள்ள நகைக்கடைகளுக்கு தங்கம் எடுத்து வரப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் அளிக்கப்பட்டதை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை மாம்பலம் போலீசார் திரும்ப ஒப்படைத்தனர். திருப்பூர், கோவை மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் 2 லட்சம் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் 4 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு 60 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பூமத்திய ரேகை பகுதிகளில் இடி மழையுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக மராட்டி மாநிலத்தில் அதிகாலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை 5 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் சேர்ந்து நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கின் போது அத்தியாவசிய பணிக்கு செல்வோரை தவிர்த்து மற்றவர்கள் வெளியே நடமாட அனுமதி இல்லை. நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் தொடர்ந்து மூடப்படும். இந்தியாவில் ஒரே நாளில் 1,59,632 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது கடந்த 224 நாட்களில் பதிவான அதிக தொற்றாகும். கடந்த 24 மணி நேரத்தில் 327 பேர் உயிரிழந்துவிட்டனர். 5,90,611 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரத்தில் 40,863 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு 3,623 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மராட்டியத்தில் மட்டும் 1,009 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் 513 பேருக்கும், கர்நாடகத்தில் 441 பேருக்கும், ராஜஸ்தானில் 373 பேருக்கும் ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ஊழியர்கள் 402 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1,409 ஊழியர்களுக்கு நடத்தப்பட்ட பரிசோதனை முடிவுகள் வெளியாகியுள்ளன. பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்கள் 402 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை கோயிலில் மண்டல மகரவிளக்கு பூஜையை ஒட்டி இதுவரை 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். கோயிலுக்கான வருவாயும் 110 கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது. மண்டல பூஜை காலத்தில் மட்டும் சுமார் 85 கோடி ரூபாய் கோயிலுக்கு வருமானம் கிடைத்துள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் வரும் 15ஆம் தேதி மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்கிறார். 29ஆம் தேதி வரை அவர் அங்கு இருக்கும்போது முதல்வர் பொறுப்புகளை மூத்த அமைச்சர் MV கோவிந்தன் கவனிப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மினசோடாவில் உள்ள மாயோ கிளினிக்கில் பினராயி விஜயன் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற இருக்கிறார். காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் திரும்பும் திசையெங்கும் பனிப்படலமாக காட்சியளிக்கிறது. வெண்போர்வை போர்த்தி அழகுடன் உள்ள இந்த காட்சி விழிகளுக்கு விருந்து படைப்பதாக உள்ளது. இயந்திரங்களை கொண்டு பனிப்படலங்களை அகற்றி வருகின்றனர். காஷ்மீர் மாநிலம் சினார் என்ற இடத்தில் கடும் பனிப்பொழிவில் சிக்கியிருந்த கர்ப்பிணி பிரசவத்திற்காக இந்திய ராணுவ வீரர்கள் ஸ்ட்ரெச்சரில் சுமந்து கொண்டு சோபியான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தனர். இந்திய ராணுவ வீரர்களின் நடவடிக்கையை பலரும் பாராட்டி வருகின்றனர். பாஜக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆதித்யநாத் ஆட்சி தவறிவிட்டதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்திற்கு எந்த தொழில் முதலீடும் வரவில்லை என்று அவர் சாடியிருக்கிறார். தமது ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பாஜக ஆட்சி முடக்கிவிட்டதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். மலையாள நடிகர் திலீப், அவரது சகோதரர் உட்பட 6 பேர் மீது விசாரணை அதிகாரிகளை மிரட்டியதாக கேரள குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகையை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் அதிகாரிகளை திலீப் மிரட்டியதாக திலீப்பின் நண்பரும் இயக்குநருமான பாலச்சந்திரகுமார் தெரிவித்துள்ளதை அடுத்து புதிய வழக்கு அவர் மீது பாய்ந்துள்ளது. மலையாளத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் புலிமடை என்ற படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. AK சாஜன் இயக்கும் இந்த படத்தில் ஜோஜு ஜார்ஜ் முக்கிய வேடத்தில் நடிக்க மற்றொரு கதாநாயகியாக ஜேவிஎம் புகழ் லிஜோமோ ஜோஸ் நடிக்கிறார். தெலுங்கு நடிகரும் பிரபல தயாரிப்பாளருமான ரமேஷ் பாபு காலமானார். அவருக்கு வயது 56. பிரபல நடிகர் கிருஷ்ணாவின் மகனான இவர் நடிகர் மகேஷ் பாபுவின் மூத்த சகோதரர் ஆவார். ரமேஷ் பாபு மறைவுக்கு சிரஞ்சீவி, பவன் கல்யாண் உள்ளிட்ட நடிகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஹோசூரில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் பன்னாட்டு மலரியல மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இடைத்தரகர்கள் இல்லாமல் ஆன்லைன் மூலம் நேரடியாக ஏலம் நடைபெறுவதால் உரிய விலை கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சீனாவின் பிளாஸ்டிக் பூக்களை தடை செய்தால் வியாபாரம் மேலும் மேம்படும் என்பது விவசாயிகளின் கருத்து. சென்னையில் கொரோனா விதிகளை மீறியதாக நேற்று ஒரே நாளில் 318 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணியாத 5,971 பேர் மீது வழக்குகள் பதியப்பட்டு 11,94,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 761 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 8 கொலைகள் உள்ளிட்ட 42 குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி படப்பை குணா தலைமறைவாக உள்ள இடத்தை கண்டறிவதற்காக அவரது மனைவி எல்லம்மாள் உட்பட 4 பேரை பிடித்து போலீசார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கொலை, அடிதடி, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கூலிப்படையை ஏவி கொலை செய்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட தனிப்படை போலீசாரால் படப்பை குணா தேடப்பட்டு வருகிறார். கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி நிர்வாகிகளுடன் கூட்டமாக பிறந்தநாள் கொண்டாடியது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியின்றி அனைவரும் செங்கோட்டையின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர். அவர்களுக்கு செங்கோட்டையன் உற்சாகமாக கேக் ஊட்டினார்.
மதுரையிலிருந்து விமானம் மூலம் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்த முயன்ற இளைஞரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ஷக்கீல் அகமது என்பவரின் பையை சோதனை செய்தபோது அதில் போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இதை இலங்கையில் சேர்த்து விடும்படி கூறியதால் எடுத்து வந்ததாக அவர் தெரிவித்தார். மதுரையில் முழு ஊரடங்கின் போது ஊர் சுற்றுபவர்களிடம் சமூக சேவகர் ஒருவர் குடுகுடுப்பைக்காரன் வேடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மதுரை சமூக சேவகர் முருகானந்தம் என்பவர் குடுகுடுப்பைக்காரன் வேடம் அணிந்து குடுகுடுப்பை அடித்துக் கொண்டு சாலையில் வருபவர்களிடம் கொரோனா பாதிப்பு குறித்தும் முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் விளக்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊரடங்கை மீறி பூ விற்பனை செய்தவர்களிடம் 20 கிலோ பூக்களை பறிமுதல் செய்த நகராட்சி அதிகாரிகள் அந்த பூக்களை விநாயகருக்கு அர்ச்சனை செய்தனர். மேலும் சாலையோர மீன்கடை மற்றும் இறந்த கோழிகளை அப்புறப்படுத்தாமல் வைத்திருந்த இறைச்சி கடைக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் செயல்பட்டு வரும் வாரச்சந்தைக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. வாரச்சந்தையில் முகக்கவசங்கள் சரியாக அணியப்படாமலும் சமூக இடைவெளி பின்பற்றாமல் அதிக அளவிலான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதன் காரணமாக நோய் தொற்று அதிக அளவில் ஏற்படும் அபாயம் உள்ளது. சென்னையில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்களை பெற சென்னை பெருநகர காவல்துறை 4 அவசர உதவி எண்களை அறிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டை உதவி மையத்தை 9498181236 9498181239 780007 06492 மற்றும் 7200701843 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மது குடிப்பகங்கள் தான் கொரோனா பரவல் மையங்களாக திகழ்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆனாலும் அவை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள அவர், நோய் பரவலுக்கு வழிவகுக்கும் மதுக்கடை குடிப்பகங்களையும் மூடுவதற்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தைத்தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. தைத்தேர் திருவிழா இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறவுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற 17ஆம் தேதி என்றும் நடைபெறவுள்ளது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலை மீது அமைந்துள்ள முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. பக்தர்களின்றி விழா எளிமையாக நடத்தப்பட்டது. வள்ளி தெய்வானையுடன் சிம்மாசனத்தில் முருகன் எழுந்தருளினார். மதுரை வில்லாபுரம் பகுதியில் போலீசார் போல நடித்து நூதன முறையில் நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த கொள்ளையரை மதுரை போலீசார் துரத்தி சென்று பிடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விசாரணையில் அவர் கர்நாடகாவைச் சேர்ந்த முகமது அலி என்பது தெரியவந்தது. அவரது கூட்டாளியான மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்மாற்றியில் பல அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவிழா போல காட்சியளிக்கும் காசிமேடு மீன் சந்தை முழு ஊரடங்கினால் வெறிச்சோடி காணப்பட்டது. பரபரப்பாக இருக்கும் சந்தை வியாபாரிகள் மக்கள் யாருமின்றி காணப்பட்டது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கரையோரத்தில் விசைப்படகுகளும் அணிவகுத்து நின்றன. முழு ஊரடங்கையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள தோவாளை மணச்சந்தை அதிகாலையிலேயே மூடப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இன்றி சந்தை வெறிச்சோடி காட்சியளித்தது. அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முழு ஊரடங்கு இன்று அமலில் உள்ள நிலையில் வடமாநிலங்களிலிருந்து ஈரோடு ரயில் நிலையம் வந்த 100க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பேருந்து வசதி இல்லாததால் தவித்தனர். வாடகை வாகனங்களில் செல்வதற்கான பண வசதி இல்லாததால் சிலர் அங்கேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. பெருந்துறை, சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வோர் நடந்து சென்றனர். முழு ஊரடங்கையொட்டி தஞ்சை வெறிச்சோடி காணப்படுகிறது. பெட்டிக்கடை, டீ கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. வணிகர்களும் பொதுமக்களும் தமிழக அரசின் ஊரடங்கு உத்தரவுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளனர். வெறிச்சோடி கிடக்கும் தஞ்சை நகரை ட்ரோன் கேமரா படம் பிடித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எந்த பாதிப்புமின்றி நடைபெற்று வருகிறது. இதற்காக செல்லும் லாரிகள் தங்கு தடையின்றி சென்று வருகின்றன. திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, மணலி விரைவு சாலை பகுதிகளில் கண்டெய்னர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன.
கோவை மாவட்டத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் புதூர் அருகே உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் கும்பலாக சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் உடனடியாக காவல்துறையினர் இளைஞர்களை எச்சரிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முழு ஊரடங்கு காரணத்தால் பக்தர்களின்றி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லுக்கு வேலியிட்ட திருவிழா வரும் 12ஆம் தேதியும், தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சி வரும் 18ஆம் தேதியும், சவுந்தர சபையில் நடராஜ பெருமாள் திருநடன காட்சி வரும் 19ஆம் தேதியும், தெப்ப திருவிழா 20ஆம் தேதியும் நடக்க உள்ளது. திருவண்ணாமலை அடுத்த சொரக்குளத்தூர் காப்புக்காடு பகுதியில் மான்களை வேட்டையாட முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். காப்புக்காடு பகுதியில் இருவரையும் பிடித்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி, நெத்தி பேட்டரி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடி இருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் வீட்டு வாசல் மற்றும் தெருவோரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் திருட்டு அதிகளவில் அரங்கேறி வருகிறது. மோட்டார் சைக்கிளில் டிக்டாக் வாலிபர் ஒருவர் பெட்ரோல் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெட்ரோல் திருடு மர்ம நபர்களை உடனே பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காரனோடி சுங்கச்சாவடியில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டதில் 369 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 7 பேர் கைதாகியுள்ளனர். ஊரடங்கை சாதகமாக பயன்படுத்தி தமிழகம் வழியாக இலங்கைக்கு கஞ்சாவை கடல் மார்க்கமாக கடத்த திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்திலிருந்து நாகப்பாம்பு ஒன்று தலையை நீட்டியதால் வாகன ஓட்டி அதிர்ச்சியில் உறைந்தார். இதையடுத்து குமரன் என்றவர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு வனத்துறைக்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த வனத்துறையினர் மெக்கானிக் உதவியுடன் 3 அடி நீள நாகப்பாம்பை பிடித்து சென்றனர். கும்மிடிப்பூண்டியில் தடை செய்யப்பட்ட குட்காவை கடைகளில் பதுக்கி விற்பனை செய்த 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிரிவேடு, ஆரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடைகளில் பதுக்கி விற்பனை செய்ததாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ குட்காவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் சதீஷ் என்ற புதுமாப்பிள்ளையை கொலை செய்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சங்கர் என்பவர் நண்பர்களுடன் திருமண நாளை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய போது சதீஷ் அவர்களை தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சங்கர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சதீஷை சரமாரியாக தாக்கி கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே காயாரம்பேடு பஞ்சாயத்துக்கு சொந்தமான காலி இடத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மண் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. அதிமுகவைச் சேர்ந்த இவர் ஜேசிபி மூலம் மண்ணை தோண்டி எடுத்து லாரிகள் மூலம் தனியார் தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்த போலீசார் கஞ்சா விற்பனை செய்த 5 பேரை கைது செய்தனர். ஜெகன், அழகுமலை, ஆனந்த் ஆகிய மூவரிடமிருந்து 21,000 மதிப்புள்ள 3.6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தென்னை மதிப்பு கூட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தினந்தோறும் 20,000 தேங்காய் அரைத்து எண்ணெய் தயாரிக்கும் இயந்திரம் உட்பட நவீன கட்டமைப்புகளுடன் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு காரணமாக உதகையில் முக்கிய சாலைகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காட்சியளித்தன. கோத்தகிரி நெடுஞ்சாலை, கூடலூர் சாலை உட்பட மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளும் வெறிச்சோடி கிடந்தன. முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்தாலும் கொரோனாவின் ஆபத்தை முழுமையாக உணராமல் இருப்பதாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் கண்காணிப்பு பணி குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாளில் மட்டும் 1000 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வந்த கோவை கல்லூரி மாணவி பூமதி கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மீட்கப்பட்ட பயிற்சியாளர் உட்பட 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு ஊரடங்கு காரணமாக வெறிச்சோடிய திருவாரூரில் மார்க்கெட் சாலையில் சிறுமிகள் சைக்கிள் ஓட்டி பழகினர். வாகன போக்குவரத்து இல்லாததால் பயமின்றி சிறுமிகள் சைக்கிளில் வலம் வந்து மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் ரங்கோலி கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வண்ண வண்ண கோலமிட்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தமிழகத்துடன் கைகோர்த்து கொண்டு மேகதாது அணையை கட்டவிடாமல் பாஜக தடுக்கிறது என கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேகதாது அணையை கட்ட வலியுறுத்தி கர்நாடக காங்கிரஸ் சார்பில் நடந்த பாத யாத்திரை துவக்க விழாவில் பங்கேற்ற சித்தராமையா இவ்வாறு கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்திற்குள் வந்த பிரதமர் மோடிக்கு 6000 பாதுகாப்பு பணியாளர்களை தாண்டி என்ன மாதிரியான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்று பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி கேள்வி எழுப்பியுள்ளார். பஞ்சாபுக்கு மோடி வந்தபோது முழு பாதுகாப்புடனேயே இருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வித புகாருமின்றி அனைவருக்கும் கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கும் பணிகளை எம்பி, எம்எல்ஏக்கள், ஆட்சித் தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து தரமான பரிசு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டவர்களில் 85% பேருக்கு எஸ்ஜின் டிராப் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் 15% பேருக்கு டெல்டா வைரஸ் பாதிப்பு இருப்பதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு 10,000 கடந்த நிலையில் தற்போது வரை மேலும் கூடுதலாக 2,000 பேர் தொற்றுக்கு ஆளாகி இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அம்மா உணவகம் தங்கு தடையின்றி செயல்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பதை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்படும் என்று அறிவித்திருப்பதை ஒட்டுமொத்த தமிழகமும் வரவேற்கிறது என்றார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு சுற்றுவட்டாரத்தில் சாய ஆலை கழிவுகளால் விளைநிலங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் சாய சலவை ஆலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் வலியுறுத்தலாக உள்ளது. முழு ஊரடங்கை தடையை மீறி சென்னை வளசரவாக்கம் பகுதியில் லாரியில் கொண்டு வந்து கட்டுக்கட்டாக இலவச கரும்பு வழங்கிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. வளசரவாக்கம் அடுத்த காரம்பாக்கத்தில் லாரியில் வைத்து இலவசமாக கரும்பை கொடுத்ததால் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டனர். ஊரடங்கு தடையை மீறி இலவசமாக கரும்பு வழங்கிய நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் வெள்ளக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் புதுவை சாராய பாக்கெட்டுகளை நூதன முறையில் தனது உடலில் பனியன் போல் கட்டிக்கொண்டு கடலூரில் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளார். முழு ஊரடங்கு சோதனையின் போது போலீசாரிடையும் சிக்கிக் கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். முழு ஊரடங்கு உத்தரவு காரணமாக இன்று நாகை மாவட்டத்தில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் நாகை மீன்பிடி துறைமுகம் மீன்கள் விற்பனையின்றி வெறிச்சோடியதுடன் 15 கோடி ரூபாய் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.